மக்களே இன்றைக்கான பதிவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சாலிடான டாப்பிக்கு என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி நேற்றும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரோட டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நார்மலாக இருக்கிறதுக்கும் ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அது எதனால் ஓவர் ஹீட் ஆகுது, அது எதனால் ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இதுதான். ஆம்ப்ளிஃபையரு கஸ்டமாக டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது நார்மல் கண்டிஷன் விசஸ் ஓவர் ஹீட்டிங் அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இதை பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் தெளிவு பண்ணுறேன். அதே மாதிரி இவர் கேட்டிருந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஓகேங்களா, ஓகே, நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட நார்மல் கண்டிஷன், அதே மாதிரி ஓவர் ஹீட்னால் என்ன, ஏன் ஓவர் ஹீட்டை வருது, எப்படி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக டெக்னிக்கலாக புரிஞ்ச மாதிரி பேசுவோம். ஓகேங்களா, ஆம்ப்ளிஃபையர் டிரான்ஸ்ஃபார்மர் பேசிக் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேசிக் வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது வந்து ஆம்ப்ளிஃபையரோட டிரான்ஸ்ஃபார்மர் மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம சுவிட்ச் போர்டிலேருந்து 230 வோல்ட் வருது அப்படின்னா 230 வோல்ட் டு நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு இது 24/0/24 இதே மாதிரி இது 24/0/24 5 ஆம்ஸ், இது 15 ஆம்ஸ். ஓகேங்களா, 24/0/24 நம்ம 230லேருந்து 24 கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, 230 வோல்ட்டு சுவிட்ச் போர்டிலேருந்து 24 வோல்ட். ஓகேங்களா, கன்வர்ஷன் பண்ணி வர இந்த 24/0/24 வோல்ட்டு தான் வந்து பார்த்துட்டோம்னா ஏசியாக தான் வரும். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ஏசி டு ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கடத்தும். ஓகேங்களா, வோல்ட்டை குறைச்சி தரது தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஏசி சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா கோரில் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, இந்த கோர், ஓகேங்களா, இந்த கோருக்குள்ளே ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா க்ரியேட் ஆகும். செகண்டரியில் வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா, அந்த பாட்டு மூலிமா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ள வோல்ட்டை குறைச்சி 230 வோல்ட்டு 250 வோல்ட்டை 24 வோல்ட்டோ இல்லை 35 வோல்ட்டோ 40 வோல்ட்டோ குறைச்சி தரக்கூடியது தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, ஓகே, அடுத்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரோட பார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, கோர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஐ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, இஐ கோர் இருக்குது, அதே மாதிரி டொராய்டல் கோர். ஓகேங்களா, இந்த 2 கோர் இருக்குது. ஓகேங்களா, ப்ரைமரி வைண்டிங் அப்படிங்கும்போது இன்சைடு. ஓகேங்களா, உள்ளே வர்றது. ஓகேங்களா, இந்த பக்கம் வரும். ஓகேங்களா, இந்த சைடில் வரும், இது ப்ரைமரி வைண்டிங். ஓகேங்களா, இந்த பக்கம் வர்றது செகண்டரி வைண்டிங். ஓகேங்களா, இந்த பக்கம் 230 வோல்ட் உள்ளே தந்தோம் அப்படின்னா உள்ள கோர் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் மூலிமா கன்வர்ஷன் ஆகி அதே மாதிரி நம்ம காப்பரில் வைண்டிங் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அந்த வைண்டிங் மூலிமா நம்முடைய காப்பர் கம்பி மூலிமா வோல்ட்டை குறைச்சி தரது தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, செகண்டரி வைண்டிங் அவுட் சைடு. ஓகேங்களா, அது இன்சைடு. ஓகே, உள்ளே வந்துட்டு இது வெளியே வருது. ஓகேங்களா, இன்சுலேஷன் அப்படிங்கும்போது எனாமல், பேப்பரு, வார்னிஷ் இந்த 3மே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் யூஸ் பண்ணுறது அவ்வளோதான். ஓகேங்களா, உள்ள காப்பர் கம்பி, அதே மாதிரி வார்னிஷு, எனாமல், பேப்பர். ஓகேங்களா, இந்த பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆயில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எதில் இருக்கும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் இருக்காது. ஏன் அப்படின்னா இதெல்லாமே ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஆயில் எதில் இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஆயில் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இபி லைன்லேருந்து வருது பார்த்தீங்களா, இபி லைனில் டிரான்ஸ்ஃபார்மர், பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் ஊற்றிருப்பாங்க. ஓகேங்களா, எதுக்காக ஊற்றிருக்காங்க அப்படின்னா அதில் ஓவர் ஹீட் ஆகும். ஓகேங்களா, 200 வோல்ட்டு அதில் அதிகமாக வரும். ஓகேங்களா, 1500, 2000 இந்த மாதிரி அதிகப்படியான வோல்டேஜ் அதில் வரும். ஓகேங்களா, அந்த வோல்ட் வரும்போது அங்கேருந்து குறைச்சி தரக்கூடியது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே குறைச்சி தரும். ஓகேங்களா, இங்கே நம்ம வீட்டுக்கு வர்றது 230 டு 270, எங்கள் வீட்டில் 270 டு 280 வரைக்குமே வருது. ஓகேங்களா, 280 தான் கடைசியாக எங்கள் வீட்டுக்கு வர்றது. ஓகேங்களா, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு சிலர் வீட்டில் கம்மியாக வரும், ஒரு சிலர் வீட்டில் அதிகமாக வரும். ஓகேங்களா, அது அவங்க ஏரியாவை பொறுத்தது. அதே மாதிரி
இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபார்முலா அப்படிங்கும்போது P ஈக்குவல் டு V இன்ட்டு I. ஓகேங்களா, கரெக்டான ஃபார்முலா என்னென்னா P ஈக்குவல் டு V இன்ட்டு I. ஓகேங்களா, பேசிக்கான ஃபார்முலா இது எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஒரு ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். ஓகேங்களா, P அப்படிங்கிறது P ஈக்குவல் டு பவர். ஓகேங்களா, பவர் அப்படிங்கும்போது வாட்ஸை குறிக்கும். ஓகேங்களா, V ஈக்குவல் டு வோல்டேஜ். ஓகேங்களா, வோல்டேஜ். I ஈக்குவல் டு கரண்ட். ஓகேங்களா, ஆம்பியர்ஸ். ஓகே, ஆம்ஸ். ஓகேங்களா, இந்த படியாக தான் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, வோல்டேஜ்னால் ப்ரெஷர் மாதிரி. ஓகேங்களா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி வோல்டேஜ்னால் ப்ரெஷர் மாதிரி, கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோ மாதிரி. ஓகேங்களா, ப்ரெஷர் இன்ட்டு ஃப்ளோ ஈக்குவல் டு பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு வோல்டேஜ் அப்படிங்கும்போது இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 24/024. ஓகேங்களா, 24 வோல்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, கரண்ட் அப்படிங்கும்போது ஆம்ஸு 5 ஆம்ஸு, 15 ஆம்ஸு, 10 ஆம்ஸு, 16 ஆம்ஸு இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அது கரண்ட்டு. வோல்டேஜ்னால் 24 வோல்ட். ஓகேங்களா, பவர் ஈக்குவல் டு 24 × 5 ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா 120 வாட்ஸ். ஓகேங்களா, அடுத்து இம்பார்ட்டண்டான நோட் என்ன அப்படின்னா ஏசி டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கேஸ் இருக்குது. ஓகே, ரியலான டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது பவர் ஃபேக்டரில் வருது. ஓகேங்களா, இபி லைன்லேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த இதில் வருது. அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா P ஈக்குவல் டு V இன்ட்டு I இன்ட்டு காஸ் அந்த இதில் வரும். ஓகேங்களா, அந்த டைப்பில் வரும். இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இது சிம்பிளாக. ஓகே, பட் ஆம்ப்ளிஃபையரில் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக அப்ராக்சிமேஷனாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா P ஈக்குவல் டு V இன்ட்டு I. ஓகே, ஈஸியான கால்குலேஷன். வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அதனுடைய ப்ராடக்ட் தான் பவர். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா I²R. ஓகேங்களா, I²R லாஸ், அதாவது வந்து ஹீட்டை வந்து பார்த்துட்டோம்னா க்ரியேட் பண்ணும் இன்சைடில் டிரான்ஸ்ஃபார்மரில். அதனால தான் ஓவரிங் ஹீட்டிங்கோட கான்செப்ட் நடக்குது. ஓகே, 24 வோல்ட் இன்ட்டு 5 ஆம்பியர் ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா 120 வாட்ஸ் சொல்லியிருப்பேன் டிரான்ஸ்ஃபார்மரு. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிசைட் பண்ணும். ஓகே, கெப்பாசிட்டி டிசைட் பண்ணும். நார்மலான டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது நார்மலான டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகே, வார்மாக இருக்கும், ஹாட்டாக இருக்காது. ஓகேங்களா, வார்முக்கும் ஹாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, மெதன்னு அதாவது வந்து வார்மாக இருக்கிறதுக்கும் ரொம்ப சுட அப்படின்னு அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டச் பண்ணால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, 40 டிகிரி டு 60 டிகிரி வரைக்கும் தான் இருக்கணும். ஓகேங்களா, கரண்ட் ஃப்ளோ நடக்கும்போது ரேட்டட் கரண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணும். ஓவர்லோடு இல்லை அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா, லாஸஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா காப்பரில் லாஸ் நடக்கும். ஓகே, காப்பரில் லாஸ் நடக்கும். I²R. ஓகேங்களா, அந்த இதில் அந்த ஃபார்முலாவில் வேலை செய்யும் காப்பர் லாஸில். கோர் லாஸ் அப்படிங்கும்போது எட்டி ப்ளஸ் ஹிஸ்டரேசிஸ். ஓகேங்களா, ஹிஸ்டரேசிஸ் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இதை பற்றி படிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி படிக்கும்போது இதெல்லாமே கீழே வந்துருந்து தான் அடுத்த இதுக்கு ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். இது நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்டாக ஹம் இருக்கும், நார்மலாக இருக்கும். ஓகேங்களா, ஹெவியாக நாய்ஸ் இருக்காது, பட் ஸ்லைட்டாக ஹம் இருக்கும். ஓகேங்களா, அவுட்புட் அப்படின்போது ஸ்டேபிளான வோல்டேஜ் தரும். அதே மாதிரி டிஸ்டார்ஷன் இருக்காது. ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மொபைல் சார்ஜர் வந்து பார்த்துட்டோம்னா ஹீட் ஆகும் இல்லையா, ஆனால் பேர்ன் ஆகாது. ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்ட். ஓகே, நார்மலில் மொபைல் சார்ஜரு ஹீட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே ஹீட் ஆகும், பட் ஆனால் வெடிக்காது. ஓகேங்களா, அதுதான் காரணம். ஓகே, புகையாது, வெடிக்காது, அந்த மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா, ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிறத கான்செப்டில் வரலாம். கோர் கான்செப்ட்டு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா, ஓவர் ஹீட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மருடைய டெம்பரேச்சர். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மருடைய டெம்பரேச்சரை சேஃபாக லிமிட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. சேஃப் லிமிட்டை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி இன்டர்னலாக ஃபிசிக்ஸை படி பார்த்தோம் அப்படின்னா காப்பர் லாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, காப்பர் உள்ளே இருக்க காப்பருடைய மொத்தம். ஓகேங்களா, காப்பருடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, I²R லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டிங் கான்செப்டை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ P ஈக்குவல் டு I²Rன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, P ஈக்குவல் டு பவர் லாஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்டு ஹீட்டிங் இதில் வரும்போது அது ஹீட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, பவர் லாஸ் அப்படிங்கும்போது ஹீட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, I ஈக்குவல் டு கரண்ட்டாக எடுத்துக்கோங்க. R ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வைண்டிங்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா,
கரண்ட் அப்படிங்கும்போது ஐ. ஓகே, ஒயரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கும். ஓகேங்களா, ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கும். அதே மாதிரி ஸோ கரண்ட்டு பாஸ் ஆனால் அப்படின்னா ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகே, கரண்ட்டு இப்போது நம்ம எந்த போர்டாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, கரண்ட்டு ஒரு இடத்துல கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஹீட் இருக்கும். ஓகேங்களா, ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகே, அதை தான் ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஏன் ஸ்கொயர்? ஓகே, ஏன் ஸ்கொயர் அப்படிங்கிறோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. கரண்ட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டபுள் ஆனால், ஓகே, ஹீட்டு 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அப்படின்னா, ஹீட்டு 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஜஸ்ட்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்படி வைண்டிங் ஈக்குவல் டு காப்பர் ஒயர். ஓகே, வைண்டிங் பண்ணியிருக்கிறது எதில் அப்படின்னா காப்பர் ஒயரில். ஓகேங்களா, காப்பர் ஒயரில் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரெசிஸ்டன்ஸில் ஸ்மால் இருந்தாலும், அதாவது சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலுமே கரண்ட்டு ஹைனா ஹீட் அதிகமாகும். ஓகே, ஓவர் ஹீட்டிங் கனெக்ஷனே இது தான். ஓவர்லோட் அப்படிங்கும்போது கரண்ட் அதிகமாகும். ஓகேங்களா, கரண்ட் அதிகமாச்சு அப்படின்னா ஐ ஸ்கொயர் ஆர். ஓகேங்களா, லாஸ் நடக்கும். ஓகே, லாஸ் நடக்கும்போது ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது இன்சுலேஷன் டேமேஜ் ஆகும். ஓகேங்களா, நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எதனால் ஹீட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்ட்டு இதுக்குள்ளேயே அடங்கும். ஓகேங்களா, இது எப்படி இந்த டேமேஜ் எப்படி ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவர்லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஓவர்லோட் ஆகிருக்கும், கரண்ட் அதிகமாக இருக்கும், ஹீட்டு அதாவது வந்து ஐஆர் லாஸ் நடந்திருக்கும். ஓகே, ஹீட் ஆகிருக்கும், இன்சுலேஷன் டேமேஜ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஃபைனலாக டிரான்ஸ்ஃபார்மர் பேர்ன் ஆயிரும். ஓகே, பேர்ன் ஆகிற வரைக்கும் நான் வுட்டில் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபைனலாக டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக பேர்ன் ஆயிரும். ஓகே, இந்த கான்செப்டில் தான் இது வேலை செய்யும். ஓகேங்களா, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நான் இந்த எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, தின் ஒயரில் ஹெவியாக கரண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயர் ஹீட் ஆகி மெல்ட் ஆகும். ஓகே, அந்த கான்செப்ட் தான் இங்கே உள்ளே நடந்திருக்கு. ஓகேங்களா, உள்ளே அந்த கான்செப்ட் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, நான் இந்த பக்கம் காட்டுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, எவ்வளோ வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஓகே, அதே மாதிரி சேமாக டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது வைண்டிங்கில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைனலான ஒன்று. ஓகே, ஃபைனல் ஒன்றில் டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ். ஓகேங்களா, கரண்ட்டு தான் கிங்கு. ஓகேங்களா, கரண்ட்டு தான் கிங்கு. கரண்ட்டு அதிகமாகும்போது ஹீட்டு நடக்கும். ஹீட்டு நடந்தோடனே இன்சுலேஷன் டேமேஜ் ஆகும். இன்சுலேஷன் டேமேஜ் ஆனோடனே தாங்குற வரைக்கும் தாங்கும், அதுக்கு மேலே டிரான்ஸ்ஃபார்மர் பேர்ன் ஆயிரும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தான் நடக்கும். அதே மாதிரி எந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஃபியூஸ் போடணும். ஓகேங்களா, நீங்கள் தனியாக வச்சு நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து கடையில் இருக்கும்போதும் சரி, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே கனெக்ஷன் ஃபியூஸுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஃபியூஸ் கொடுத்துட்டு அடுத்த பட்சத்துக்கு தான் நம்ம அடுத்த லைனுக்கே வரணும். ஓகேங்களா, அடுத்து காப்பர் லாஸ் விசஸ் கோர் லாஸ் டிஃப்ரென்ஸை பற்றி அடுத்த பின்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்கலாம். அதே மாதிரி கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஹீட்டு ஸ்கொயராக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸு இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸு மோர் ஹீட். ஓகேங்களா, அதிக ஹீட் ஆகும், எகெயின் டெம்பரேச்சர் அதிகமாகும். ஓகே, இது ரிப்பீட்டான வைசியாஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. வைசியாஸ் சைக்கிளில் இந்த ரிப்பீட்டடான நடக்கும். ஓகேங்களா, இது நடக்கிறனால தான் டிரான்ஸ்ஃபார்மர் பேர்ன் ஆயிரும். எனாமல் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும். ஓகே, எனாமல் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும். அடுத்து டேர்ன்ஸ் அதான் வந்து அந்த சுழற்சி மூலயமா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, காயில் சுழற்சி மூலியமாக பண்ணியிருப்பாங்க. அந்த சுழற்சி மூலிமா எல்லாமே ஷார்ட் ஆகும். ஓகேங்களா, ஷார்ட் ஆயிரும். ரிசல்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவுட்புட்டில் ட்ராப் ஆகும். ஓகே, அவுட்புட்டில் வோல்டேஜ் ட்ராப் ஆகும், டிரான்ஸ்ஃபார்மர் பேர்ன் ஆயிரும். அதே மாதிரி கோர் ரொம்ப ஹீட் ஆகும், எட்டி கரண்ட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, எட்டி கரண்ட் லாஸ், கோர் சேச்சுரேஷன் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, ரியல் லைஃப் அனாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேன் மோட்டார் ஜாம் ஆனால் எப்படி இருக்குமோ அது எப்படி ஜாம் ஆகும் அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்மோக் வந்துடும். சேம் டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் நடக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா, சரி, ஓகே, காசஸ் ஆஃப் ஓவர் ஹீட்டிங் பற்றி பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு, ஓவர்லோடு எடுக்கிறது. ஓகேங்களா, மோஸ்ட் காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்கணும்னா லோடு வந்து 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் லோடு தரது 5 ஆம்பியரு, பட்டு நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரில் லோடு தரது 8 ஆம்பியராக இருக்கும். ஓகே, ரிசல்ட் என்ன அந்த ப்ராப்ளம். ஓகே, அந்த மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா
I²R ஓகேங்களா, I²R லாஸ் நடக்கும், ஹீட் ஆகும், டிரான்ஸ்ஃபார்மர் பர்ன் ஆயிரும், இன்சுலேஷன் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. ராங்கான டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்ணி எடுக்கிறனால தான் பிரச்சனையே. இப்போ தின் ஒயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி கோர் சைஸ் கம்மியாக இருக்கணும். கோர் சைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃபால்ட் வரும். அதே மாதிரி ஹீட்டு ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகும் ஓகேங்களா. டக்குன்னு அடுத்தடுத்த கோரில் டக்குன்னு ஹீட் ஆயிரும். ஓகே, நம்மளே காப்பர் கம்பி எவ்வளோ ஹீட் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும், பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும். காப்பர் கம்பிங்கிறது டக்குன்னு ஹீட் ஆயிரும். ஓகே, புவரான வென்டிலேஷன் ஓகேங்களா. பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏர் ஃப்ளோ சுத்தமாக இல்லாத மாதிரி ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹீட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி வைக்கணும் ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும். ஓகே, அடுத்து ஷார்ட்டர் டர்ன்ஸ் ஓகேங்களா. வைண்டிங் இன்சுலேஷனில் டேமேஜ் ஆகும். இன்டர்னலில் ஷார்ட் ஆகும். அதுமாதிரி லோ குவாலிட்டி மெட்டீரியல் ஓகே, சீப்பான கோர் போடுறது, புவரான காப்பர் கம்பி யூஸ் பண்ணுறது, லாஸஸ் அதிகமாகும் அதில். அதேமாதிரி கண்டினியூஸாக ஹெவி பேஸ் ஆடியோ ஆம்ப்ஸ்லலாம் ஹெவியான பேஸ் கண்டினியூஸாக வச்சு அடிக்கும்போது சப்வூஃபர் ஆம்பில் ஹை கரண்ட் ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரில். அதுக்கு நம்ம வாட்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி கரெக்டாக ஆம்பியர் கொடுத்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரும். இல்லை அப்படின்னா நம்ம ஏனோ தானோ நம்ம பாட்டில் பண்ணோம் அப்படின்னா, குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது டக்குன்னு ஃபால்ட் ஆயிரும் ஓகேங்களா. அது நீங்கள் வாங்கினதும் வேஸ்ட்டு, திரும்பவும் அது ரெடி பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும், திரும்பவும் அது பொருள் வாங்கி போடுறதுக்கு திரும்பவும் அமௌண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அது பெஸ்ட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது ஓகேங்களா. அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓவர் ஹீட்டிங் பற்றி பார்க்கலாம். ஓவர் ஹீட்டிங் இக்னோர் பண்ணுறது எப்படி அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகும் ஓகேங்களா. அதே மாதிரி சவுண்டு டிஸ்டார்ஷன் வரும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்மெல்லு, அதாவது பேர்ன் ஸ்மெல் அடிக்கும் ஓகேங்களா. அடுத்து இன்சுலேஷன் மெல்ட் ஆகும், ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மரே டேமேஜ் ஆகும், லைஃப் ஃபுல்லாக ரெடக்ஷன் ஆகும். ஓகே, எப்பயுமே 10 டிகிரி செல்சியஸோட இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லைஃப் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா. ஒன்லைனில் ஹீட் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்மரோட பிக்கெஸ்ட் எனிமி என்னென்னா ஹீட் தான் ஓகேங்களா. ப்ரிவென்ஷன் ஓகேங்களா, எப்படி முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது பண்ணுறது அப்படின்னா ப்ராப்பரான ரேட்டிங் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பரான ரேட்டிங் சூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே லோடு அப்படிங்கும்போது 70% to 80% டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி இருக்கணும் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போது 100 வாட்ஸ் ஓகே, 100 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 150 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அந்த மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஏவிஆர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கான்செப்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெலாம் ஃபால்ட்டே வராது ஓகேங்களா. ஃபால்ட்டே வராது அப்படின்னா அவங்க அதாவது அவங்க கால்குலேஷன் படி போட்ட இதில் ஃபால்ட் வராது ஓகேங்களா. அந்த மாதிரி ஃபால்ட் வராது. பட்டு வேறு ஒரு காரணத்தால் ஃபால்ட் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா. வராதுன்னா சுத்தமாக வராதுன்னு கிடையாது. எலக்ட்ரானிக் பொருள் எந்த பொருள் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஃபால்ட் வரதான் செய்யும். அதை யாராலையுமே தடுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஓகே, அதை முன்னாடியே என்ன பண்ணால் அதுக்கு போர்டு ஃபால்ட்டு பண்ணாமல் இருக்க முடியுமோ அந்த மாதிரி வேணால் ப்ரிவென்ஷன் வேணால் கொடுக்கலாமே தவிர சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. எந்த போர்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஃபால்ட் ஆகி தான் தீரும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் அது. எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட். ஓகே, திக்கான ஒயர் அதே மாதிரி வைண்டிங்கில் கஸ்டமைஸ்டாக சொல்லி நீங்கள் வைண்டிங் வாங்குங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட்டு ஓகேங்களா, ஹீட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, நல்ல கோர் செலெக்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்பரான இஐ கோர் செலெக்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி டொராய்டல் கோரு நல்லாயிருக்கும். அது மாதிரி அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா டொராய்டல் போயிருங்க. சேச்சுரேஷன் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. வென்டிலேஷனில் ஏர் ஹோல்ஸ் போடுங்க ஓகேங்களா. ஏர் ஹோல்ஸில் அதாவது ஃபேன்லாம் அது ஒரு ஃபேன் தனியாக இப்போ ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபேனே போட்டுருங்க. அந்த மாதிரி இதில் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ இதில் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப நாளைக்கு வரும் ஓகேங்களா. அதேமாதிரி தெர்மல் ப்ரொடெக்ஷன் ஓகேங்களா. ஃபியூஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிட்டேன் வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூஸ் போடுங்க. அது தெர்மல் கட் ஆஃப் ஆயிரும் ஓகேங்களா. ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு தாட்டி ஃபியூஸ் கம்ப்ளைண்ட் ஆகும். ஃபியூஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எதனால் உடனே நம்ம ஃபியூஸ் மட்டும் மாற்றிட்டு அப்படியே போடக்கூடாது. அது எதனால் ஏதாவது இடத்துல ஷார்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபியூஸ் கம்ப்ளைண்ட் ஆகும். ஓகே, எடுத்த உடனே ஃபியூஸ் போகாது. எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் சரி ஓகேங்களா. எடுத்த உடனே ஒரு ஃபியூஸ் போகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்தால் தான் அந்த ஃபியூஸ் போகும் ஓகேங்களா. சம்மந்தமே இல்லாமல் ஃபியூஸ் போகாது எந்த ஒரு போர்ட்லேயுமே. ஓகே, அந்த ஃபியூஸ் போடும்போது நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்துட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ஃபியூஸ் போட்டிங்க அப்படின்னா வரும் ஓகேங்களா. அதுதான் ஒரு எலக்ட்ரானிக்கில் ஒரு கரெக்டாக மெத்தடு ஓகேங்களா. அடுத்து நல்ல ஒரு வார்னிஷ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லேயர் இன்சுலேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. லேயர் இன்சுலேஷன் மேலே பண்ணுவாங்க வென்டிலேஷனில். அந்த மாதிரி மேலே
கோர் மேலே ஊற்றுவாங்க ஓகேங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே லைஃப் கொடுக்கும் ஓகேங்களா. ஈஸியாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வார்மாக இருக்கும் டெம்பரேச்சரு, அதே மாதிரி ஸ்டேபிளான அவுட்புட் கிடைக்கும், சேஃபாக இருக்கும் ஓகேங்களா. ஓவர் ஹீட்டிங் ஆகும்போது ரொம்ப ஹாட் ஆகும், அதே மாதிரி ஸ்மெல்லு வரும், வோல்டேஜ் ட்ராப் ஆகும், ஃபெயிலியர் நடக்கும் ஓகேங்களா. கரெக்டான ட்ரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், லாங் லைஃப் வரும், அதே மாதிரி பெஸ்ட்டு சவுண்டு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஓகேங்களா. கஸ்டமைஸ்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமைஸ்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிருங்க ஓகேங்களா. கஸ்டமைஸ்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது நம்ம சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜஸ் பண்ணி கொடுக்குறனால அது வந்து ஃபால்ட் ஆகாது ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து டொராய்டல் வெர்சஸ் இஐ கோர் கம்பேரிசன் பற்றி வரும் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டீட்டெயிலான வீடியோ போடுறேன். டொராய்டல் வாங்கலாமா இல்லை இஐ கோர் வாங்கலாமா ஓகேங்களா, அதை பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக பின்னொரு நாளில் நான் போடுறேன். அதே மாதிரி ஆசர் லேப்டாப்பு கவர்மெண்ட் லேப்டாப்பு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. இதில் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக பிரிச்சுட்டு லேப்டாப் ஃபுல்லாக டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க ப்ராசஸர், இந்த மாதிரி என்னென்ன என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எந்த ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க, உள்ளே என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஃபேன் எந்த அளவுக்கு கூலிங் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க, இடம் அந்த அளவுக்கு இருக்குது, பேட்டரி என்ன எம்ஏஹெச் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி ஒரு வீடியோ போட்டுடலாம் ஓகேங்களா. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடுறதா ஐடியாவில் இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த லேப்பில் ஏதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக பின்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக இதை பற்றின வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போடுறேன். இதில் நான் எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நானும் இப்போ தான் எடிட்டிங் கற்றுட்ருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி இதில் ஒரு ஃபால்ட் இருந்துச்சு ஓகேங்களா, ஓகே. அந்த ஃபால்ட்டை எப்படி நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பின்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த ஃபால்ட்டு நிறையா லேப்டாப்பில் இருந்திருக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா இங்கே எனக்கு தர லேப்டாப்பில் கண்டிப்பாக இருந்துச்சு ஓகேங்களா. இந்த லேப்டாப்பில் இருந்துச்சு, நான் கழட்டி பார்த்துட்டு அந்த ஃபால்ட்டும் நான் பின்னாடி வர வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாலேஜபிளாக, அதாவது வந்து டெக்னிக்கலாக ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகேங்களா.